நாம் ஒரு கடைக்கு போகிறோம்னா அந்த கடைக்காரர் வந்து ஒரு 10 ரூபாய் ஃப்ரீயாக கேட்டால் நம்ம கொடுப்போமா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். பட் அதே கடையில் வந்து அரிசி பருப்பு வீட்டுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கிட்டு பில்லு வந்து 500 1000 எவ்வளோ ஆனாலுமே சந்தோஷமாக கொடுத்துட்டு வருவோம். அதுக்கு ரீசன் என்னன்னா அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கான வேல்யூ வந்து நான் அந்த கடையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்றது தானே. ஸோ யாருமே வந்து ஃப்ரீயாக ஒரு 10 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம டிகிரி முடிச்சிருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. வி ஷுட் ஹாவ் சம் சார்ட் ஆஃப் அண்ட் ஸ்கில். அண்ட் கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பார்க்குறோன்னு இருக்கப்ப கண்டிப்பாக இந்த 5 ஸ்கில்மே வந்து வேணும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த 5 ஸ்கில்லும் உங்ககிட்ட இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஹாய், ஐ எம் பிரீத்தி அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஸ்கில் நம்பர் 1 வந்து கம்யூனிகேஷன் தான். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல வந்து உங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. பட் வந்து உங்களோட மெயில் அண்ட் உங்களோட மெசேஜ் நீங்கள் வந்து எப்படி வந்து பேசுகிறீங்களோ அதை வச்சு தான் வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான கம்யூனிகேஷன் இல்லைனாலுமே கண்டிப்பாக ஒரு பேசிக்கான கம்யூனிகேஷன் இருக்கணும். எதுக்காகனா வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்றக்கப்ப அது கேட்கறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ஒரு அப்டேட் கொடுக்கறதுக்காக இருந்தாலும் சரி, அண்ட் உங்களோட மைண்டில் இருக்கிறது வந்து உங்களால் எழுத முடிகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும். ஸோ இது எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதை கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து 2 பிளாட்ஃபார்ம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா குவேரான்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. நமக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா குவேரால செக் பண்ணலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்ச டாபிக் ஏதாவது இருந்தால் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து உங்கள் மைண்டில் இருக்கிறது நீங்கள் எழுத ஆரம்பித்தா எப்படி வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகுதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின். அதில் வந்து போஸ்ட் எல்லாம் வந்து போடலாம், குட்டி குட்டி போஸ்ட் வந்து நம்ம போடலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கிராமரி ஆப் இருக்கு, ஃப்ரீ டூல் தான், நீங்கள் அதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கப்ப வந்து உங்களோட கம்யூனிகேஷன் கண்டிப்பாக டெவலப் ஆகும். கண்டிப்பாக வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதில் கம்ப்ளீட்டாக வந்து மெயில் பண்ணுறது அண்ட் வீடியோ கால்ஸ் இதுதான் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸ்கில் நம்பர் 2 இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த ரிமோட் ஜாப்ல கண்டிப்பாக வந்து நமக்கு டைம் மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இதில் நமக்குன்னு ஒரு மேனேஜர் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஆஃபீஸில் வந்து மேனேஜர் இருப்பாங்க. பட் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒர்க்குக்கு வந்து கரெக்டாக முடிச்சிட்டிங்களா அண்ட் அப்டேட் கொடுப்பீங்களான்றதை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எந்த மேனேஜரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் உங்கள் மேனேஜர். ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்களோட டைம் வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். எப்படி வந்து ப்ரியாரிட்டி பண்ணணும், எப்படி வந்து ஒர்க்கை ஆன் டைம் முடிக்கணுன்றதை பார்த்து கற்றுக்கணும். அண்ட் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. டைம் எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது கண்டிப்பாக முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ அதை வந்து கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஸ்கில் தான். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஒரு பேசிக் ஸ்கில்லாவது தெரிஞ்சுக்கணும். வேர்டு, எக்ஸல், ஆன்லைன் ரிசர்ச் எப்படி பண்ணணும், அண்ட் வந்து டீம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி அட்டென்ட் பண்ணணும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. அண்ட் நம்மள நிறைய பேருக்கு வந்து வேர்ட், எக்ஸல் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தெரியும். பட் நீங்கள் வந்து ரிமோட் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கில் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி. யூஸ்வலாகவே வந்து ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும், டூல்ஸ் வந்து அப்டேட் ஆகும், டெக்னாலஜி அப்டேட் ஆகும். திடீர்னு ஒரு டாஸ்க் வந்து அலாட் பண்ணுவாங்க, திடீர்னு நம்மளை தூக்கி வேற ப்ராசஸில் போட்டுருவாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் இருக்கும்ல. அதுக்கு வந்து நம்மளோட மைண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடியா இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். பிகாஸ் நாம வந்து அந்த கரியர் பிரேக் எடுத்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல இருப்போம்ல. ஸோ திடீர்னு வந்து நம்ம திரும்ப ஜாபை ரீஜாயின் பண்ணணுன்றப்ப சேஞ்சஸ் வந்து எப்படி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்கிறது ஈஸி, பட் அதை சஸ்டெயின் பண்றது வந்து கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து இப்போவே வந்து நீங்க குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் எப்படின்னா உங்களுக்குன்னு ப்ராப்பராக ஒரு ரொட்டீன் இருக்குன்னா அது குட்டியா வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. லைக் வந்து நீங்க எப்பவுமே கடைக்கு போயிட்டு தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து குக்கிங் வந்து கொஞ்சம் ஏர்லியா முடிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு வந்து ஆன் டைமுக்கு பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி உங்களோட மைண்ட் வந்து சேஞ்சஸ்க்கெல்லாம் வந்து எப்படி அடாப்ட் ஆகுதுன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபிஃப்த் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். பிகாஸ் நம்ம வந்து ரிமோட் ஜாப்க்கு வந்து போகிறோம் அப்படின்றப்ப வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வீட்டில் இருக்கோம்னா வீட்டில் மட்டும் தான் இருப்போம். பட் நம்ம வீட்டில் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணுன்றப்ப அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் நம்ம எமோஷனலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வீட்டில் வந்து ஏதாச்சும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா வந்து நமக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து இல்லை மூட் அப்செட்டாக இருந்தாலுமே சரி கண்டிப்பாக நம்ம லாகின் பண்ணி தான் ஆகணும். ஸோ நாம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னோட ஜாபை வந்து நான் விடாமல் ஸ்ட்ராங்காக நான் வந்து என்னால் கொண்டு போக முடியுன்ற ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு இருந்தாலே போதும். மற்ற எல்லாத்தையுமே வந்து தட்டி தூக்கிடலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. பாய்.